எடுத்துக்கொண்டால் நிலத்தை அடிப்படையாக கொண்டு சுற்றுலாத்துறையை முன்னேற்றி கொண்டு வருகிறோம். அதே நேரம் கடற்கரையை அண்டிய பிரதேசம். நாங்கள் இதற்கு சிறந்த உதாரணம், சுற்றுலாத்துறையில் சிறந்த முறையில் முகாமைத்துவம் செய்ததன் விளைவாக மாலத்தீவு போன்ற நாடானது எவ்வாறு சுற்றுலாத்துறையில் வளர்ந்தது. அதற்கு அடிப்படையாக கொண்டு வடமாகாணத்தையும் அதற்கு ஒப்பாக கொண்டு ஒரு சுற்றுலாத்துறையை, கடலை சார்ந்த ஒரு சுற்றுலாத்துறையை வளர்க்க வேண்டும் என்பதை இந்த இடத்தில் கூறிக்கொள்கிறேன். எங்களது அரசாங்கத்தால் இப்போது சுற்றுலாத்துறைக்கு ஊடாக பல வேலை திட்டங்கள் நடந்து கொண்டு போகின்றது. அதற்கு முதல் கட்டமாக நாங்கள் அந்த சமுத்தியில் பயன்பெறுகின்ற பிள்ளைகளுக்கு சுற்றுலா தொடர்பான வகுப்புகளை நடத்தி வருகிறோம். ஒரு பிள்ளைக்கு 50,000 ரூபா படி வகுப்புகளை பணம் கொடுத்து அரசாங்கம் அவர்களுக்கு சுற்றுலாத்துறைக்கான வழிகாட்டல் வகுப்புகளை செய்து வருகின்றார்கள். அந்த வகையில் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. மாலத்தீவுக்கு ஒப்பான பிரதேசமாக எடுத்துக்கொண்டு அவர்களின் கற்ற பாடங்களை எடுத்துக்கொண்டு அவர்கள் எவ்வாறு சுற்றுலாத்துறையில் முன்னேறுகிறார் எடுத்துக்கொண்டு அதற்கு ஒப்பான பிரதேசம்தான் வடக்கு கிழக்கு பகுதி. வடக்கு கிழக்கு பகுதியை எடுத்துக்கொண்டால் மன்னார் போன்ற பிரதேசத்தில் மன்னாரிலிருந்து காங்கேசன்துறை வரையான கடற்பரப்பானது ஒரு பாதுகாப்பான கடற்பரப்பு. எந்த வகையிலுமே அச்சமில்லாத அந்த கடலில் பயணிக்கக்கூடிய ஒரு கடற்பரப்பாக இருக்கிறது. அந்த கடற்பரப்புகளில் நாங்கள் எடுத்துக்கொண்டால் சுற்றுலாத்துறையை மாலத்தீவுகளில் எவ்வாறு முன்னேற்றினார்கள், அதற்கான அனுமதிகளை துரிதப்படுத்தி கொடுக்க வேண்டும். அதற்கான ஒரு விஞ்ஞான ரீதியான ஆய்வுகளை செய்ய வேண்டும். ஏனென்றால் கடலுக்குள் சென்று கடலுக்குள் அருகில் கரையில் பாதுகாப்பான இடக்கரையில் அந்த கபானாக்கள் போன்ற வடிவான மையங்களை அமைப்பதற்காக வடக்கு பகுதிகளில் அனுமதிகளை பெறுவதற்கான அந்த சுற்றுச்சூழல் அறிக்கையை பெற்று எதிர்வரும் காலத்தில் அதை முன்னெடுக்கும் போது துரிதமாக வடக்கு மாகாணத்தை அபிவிருத்தி செய்யலாம் என்று நாங்கள் கூறிக்கொள்வோம். ஏனென்றால் மாலத்தீவில் சுற்றுலாத்துறையினுக்கு ஊடாக 5.5 பில்லியன் டாலர்களை மாலத்தீவு உழைக்கிறது ஆண்டுக்கு. கடந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு 5.5 பில்லியன் டாலர்களை உழைத்திருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் வடக்கு மாகாணத்தில் குறைந்தது 21 தீவுகளை உள்ளடக்கி இருக்கிறது. 21 தீவுகள், அதில் 4 தீவுகளில் மக்கள் வசிக்கின்றார்கள். அந்த தீவுகளை நாங்கள் இனங்கண்டு ஒன் அகிலன் ஒன் ரிசோர்ட் என்று மாலத்தீவில் டெவலப் பண்ணியிருக்கிறார்கள். அந்த பிரதேசங்களை அந்த ரிசோர்ட்களில் தீவுகளில் வந்து தங்குவதற்கும் அங்கு ஹோட்டல்களில் தங்குவதற்கும் குறைந்தது அவர்கள் டாலர்களில் அறவிடுகிறார்கள். $100 $250 அதிகமான பணங்களை ஒரு நாளைக்கு அறவிடுகிறார்கள். அதே நேரம் அந்த ஹோட்டல்கள் முன்னேறுவதற்கு $500 $1000 மேல் ஒரு கட்டங்கரையெல்லாம் அறவிடுகிறார்கள். அதை நாங்கள் ப்ரொமோட் பண்ணும்போது வடபகுதியில் இதை முன்னேற்ற முடியும். உண்மையாக எடுத்துக்கொண்டால் நெடுந்தீவு போன்ற பிரதேசம், நைனாதீவு, எழுவதீவு, அனலதீவு போன்ற பிரதேசங்களுக்கு போக்குவரத்து வசதிகள் இல்லாமல் இருந்தது. பெரிய அளவு இடையூறுகள் இருந்தது. ஆனால் இன்று அரசாங்கம் சமூக சக்திக்கு ஊடாக நெடுந்தீவுக்கு புதிய கப்பல் ஒன்றை செய்து ஏசியுடன், இன்றைய காலநிலைக்கு ஏற்ற வகையில் ஏசியுடனான சுற்றுலாத்துறைக்கு வழங்குவதற்கு தீர்மானித்திருக்கிறோம். ஏனென்றால் வருகின்ற சுற்றுலா பயணிகள் கடலில் பயணம் செய்யும் போது பாதுகாப்பாக பயணம் செய்கின்றோம். அதே நேரம் அவர்கள் ஒரு வெக்கையில் செல்லக்கூடிய, இன்று அதற்காக ஒரு முன்னாயத்தமாக நாங்கள் அரசாங்கம் எடுத்திருக்கின்றோம். எதிர்வரும் காலத்தில் வடக்கு மாநிலத்தினுடைய கரையோரங்களை இனங்கண்டு தனித்தனி தீவுகளில் அதற்கு முதலீட்டாளர்களை முதலிடுவதற்காக அரசாங்கம் ஊக்கிக்கோடும். அதில் இருக்கின்ற சட்ட சிக்கல்கள், ஏனென்றால் இப்போது கடலுக்குள் சென்று ஒரு ஹோட்டலை ஒரு கபானா செட்டப்பில் அமைப்பதற்கு இங்கே தடை. ஏனென்றால் கரையோர திணைக்களம் அதுக்கான பெர்மிஷன் கொடுப்பதில்லை. அதுக்கான அந்த சட்ட சிட்டங்களை சில பகுதிகளில் தளர்த்தி கடலுக்குள் ஆட்டிடியூட், ஏனென்றால் இன்றைக்கு வருமானத்தை எடுத்துக்கொண்டால் பவளப்பாறைகள் இருக்கிறது, அதுக்கு அழகான மீனினங்கள் இருக்கின்றன. கடலுக்குள் சென்று வெளிநாட்டு பயணிகளுக்கு வருகின்றவர்களுக்கு இவ்வாறான அழகான பிரதேசங்கள் இனங்காட்டும் போது அதிகளவான அந்த வடக்கை நோக்கி நகரும் போது கூட இந்த நாட்டுக்கு டாலர் அந்நிய செலாவணி அதிகரிக்கும் என்று கூறிக்கொள்கிறோம். அதற்காக எதிர்வருங்காலத்தில் இவ்வாறான சட்ட சீர்திருத்தங்களை செய்து கொண்டு முன்னோக்கி நகர வேண்டும். அதற்கான முன்மொழிவுகளை நாங்கள் அரசாங்கத்துக்கு முன்மொழிவு என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ගරු මන්ත්‍රීතුමා, ඔබතුමාට තව විනාඩි 2ක කාලයක් තිබෙනවා. අවශ්‍ය නම් විනාඩි 2. வடமாகாணத்தை எடுத்துக்கொண்டால்
எமது பிரதேசத்தில் வடமாகாணத்தில் மன்னார் பிரதேசத்தை எடுத்துக்கொண்டு கொண்டால் கலாச்சார ரீதியில் நாங்கள் மன்னார் பிரதேசத்தை முன்னேற்றலாம். ஏனென்றால் இப்போது ராமர் பாலம் என்ற ஒரு பாலம் முன்னே காலத்தில் இருக்கிற அதிகளவான இந்தியா பயணிகள் அந்த ராமர் பாலத்தை பார்ப்பதற்காக வருகின்றார்கள். அதுக்கான ஒரு பாதைகள் அழகாக செய்து அந்த பிரதேசத்தை முன்னேற்றும் போது மன்னார் பிரதேசத்தில் அதிகளவான சுற்றுலா பயணிகள் வருவார் என்று கூறிக்கொள்கிறோம். அதே நேரம் நெடுந்தீவு போன்ற பிரதேசத்தில் இப்போது சுற்றுலாத்துறையால் அனுமான் பாதம் என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுக்கான வரைபடங்கள் வைக்கிட்டிருக்கிறது. அவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுக்கும் போது வடமாகாணத்தில் அதிகளவான சுற்றுலா பயணி வருவார்கள் என்று கூறிக்கொண்டு அதே நேரம் நாங்கள் எமது பிரதேசமானது 21 தீவுகளை உள்ளடக்கி இருக்கிறது. 21 தீவு. அதில் 21 தீவில் 4 தீவில் தான் மக்கள் வசிக்கின்றார்கள். ஏனைய தீவுகள் தீவுகளாக இருக்கிறது. எங்களுக்கு தெரியும் கச்சதீவு போன்ற பிரதேசம் இன்று மக்கள் பயன்படுத்த முடியாமல் இருக்கிறது. சுற்றுலா பயணிகள் செல்ல முடியாமல் இருக்கிறது. அந்த மத அங்கே இருக்கின்ற சேர்ச்சுக்கு தான் அந்த திருவிழா காலத்தில் தான் அங்கே சென்று வருகிறார்கள். அதே நேரம் கைட்ஸ் ஊர்காதுறை பிரதேசத்தில் பூவரசன் தீவு என்று இருக்கிறது, தனியாக அழகான தீவு. அதே நேரம் பூனேரி பிரதேசத்திலும் அதிகளவான தீவுகள் இருக்கிறது, சிறிய சிறிய தீவுகள், ஆக்கள் இல்லாத தீவுகள். அந்த தீவுகளை இனங்கண்டு விஞ்ஞான ரீதியாக ஒரு வடமாகாணத்தை ஆய்வு செய்து பொறிமுறையை உருவாக்கி அதற்கான முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் போது இலங்கைக்கு அதிகளவான சுற்றுலா பயணிகள் வந்து செல்லும் இடமாக வடமாகாணம் மாறும் என்பது. ஏனென்றால் எங்களுக்கு தெரியுது மாலத்தீவு எவ்வாறு முன்னேறினது. ஒரு பொறிமுறையை ஏற்படுத்திய நிமித்தமாகத்தான் அந்த மாலத்தீவு என்ற நாடு இன்று உலகத்தில் சிறந்திருக்கிறது. கடலுக்கு மூழ்க போதென்றது. இன்று அவர்கள் பொருளாதார ரீதியில் சுற்றுலாத்துறையை முன்னேறி இருக்கிறார்கள். வடமாகாணத்தை மாலத்தீவுக்கு ஒத்த வகையிலே ஒரு முன்னேற்றமான ஆய்வை செய்து முன்னேறும் போது வடமாகாண